இந்த பிசிபி பார்த்தீங்கன்னாக்கா கோத்ரேஜோட இன்வெர்டர் மாடல் பிஎல்டிசி மோட்ரு. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ், நெகட்டிவ், விசிசி, ஃபீட்பேக்கு, விஎஸ்பி இது லைன் எல்லாமே டேமேஜ் ஆகி லாக் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆகி ஷார்ட் ஆகிடுச்சு. அது ஷார்ட் ஆனதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கப்ளர் விஎஸ்பிக்கு வர கப்ளர் ரெசிஸ்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆன ரெசிஸ்டர் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. பேர்ன் ஆனது தானே வேல்யூ தெரில. மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணும்போது மெகா ஓம்ஸில் மாறிடுச்சு. அதை எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த மோட்டர்லேருந்து ஃபீட்பேக் அவுட்டு, அதாவது இந்த பின்னுக்கு வர வோல்டேஜ் வந்து எனக்கு தெரியும். எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 7 வோல்டேஜ் ரன்னிங் டைமில் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே மெஷர் பண்ணி வச்சுருக்கலாம். சப்போஸ் இல்லைனா உங்களுக்கு வந்து வேறு மாடல் பிசிபி இருந்ததுனாக்கா நீங்கள் அதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து அவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கின்னு இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த ரெசிஸ்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இங்கே வந்து வேறு ரெசிஸ்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. வோல்டேஜ் கால்குலேஷனுக்கு R2 / R1 + R2 × வோல்ட்டு இன்னு, இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ வந்து R2 வேல்யூ, R1 வேல்யூ, வோல்டேஜ் இன்னு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ R2 பார்த்தீங்கன்னா R2 எப்பயுமே கிரவுண்டில் இருக்கும். எனக்கு வந்து அந்த ரெசிஸ்டர் பேர்ன் ஆகலை. R2 ரெசிஸ்டர் பேர்ன் ஆகிருந்ததுன்னா என்னால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் அதோட R2 ரெசிஸ்டர். ரைட்டாக இதுதான் இதோட R2 ரெசிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரெசிஸ்டர். இந்த கிரவுண்ட் எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபீட்பேக் எப்படி கிரவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் இருந்து அவுட் வந்து நெகட்டிவ் தான் வரும். அதனால் வந்து இங்கே வந்து கிரவுண்ட் ஆகி போகுது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு R1 ரெசிஸ்டர் தான் பேர்ன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து R2 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 5.1K இருக்குது. R1க்கு வந்து எனக்கு வேல்யூ வந்து தெரியாது. வோல்டேஜ் இன் வந்து 15 வோல்ட்டு. அதாவது இதுக்கு சப்ளை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து வர இந்த இடத்துலேருந்து வருது. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 வோல்ட்டுக்கான லைனு. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து 7 வோல்டேஜ் வரணும், 7.5 வோல்டேஜ். இப்போ வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். R1 ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து எனக்கு தெரியாது. அதை எப்படி அப்ளை பண்ணலாம்? 7.5 வோல்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும், எந்த ரெசிஸ்டர் போட்டால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா R2 வந்து 5.1 / R1 ரெசிஸ்டர் வேல்யூ தெரியாது. R1 வேல்யூ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு 2K போட்டுக்கிறேன் ப்ளஸ்ஸு R2 வந்து 5.1K எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.718 இன்ட்டு வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 வோல்ட்டு. இதை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 10 வோல்ட் வருது அவுட்புட்டு. அதாவது இந்த ஃபீட்பேக்கு வந்து எனக்கு வந்து 10 வோல்ட்டு கிடைக்குது. 10 வோல்ட்டு கிடச்சிதுனாக்கா மோட்ரு வந்து ஓவர் ஸ்பீடாக போய் நம்மளுக்கு வந்து மோட்ரு எரர் வந்துடும். இப்போ என்ன பண்ணுனாக்கா இதோட அதிகமாக போட்டு பண்ணலாம். ஒரு 4.7K ரெசிஸ்டர் போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். R2 வந்து 5.1 / 4.7K ப்ளஸ்ஸு 5.1 = எவ்வளோ வருதுமா 0.52 இன்ட்டு 15 வோல்ட்டு எவ்வளோ வருது 7.8. 7.8 வந்து நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் எரர் அடிக்கும். சரிங்களா?
அடிக்கும். அதாவது எப்போனாக்கா ஸ்பீடு மாறும் பொழுது, இல்லை வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும் பொழுது, இன்கமிங் வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து ப்ராப்பரான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 7.5 இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக போகும். இப்போ வந்து 7.8 வோல்ட் வருது. இப்போ என்னன்னாக்கா இன்னும் இது பண்ணனாக்கா அடுத்த இது தான் பார்க்கணும். இதை வந்து இங்கே வச்சிடலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்பொழுது 5.1 டிவைடட் பை 5K ரெசிஸ்ட் கிடையாது, அதனால் வந்து 5.1K போட்டுக்கலாம். மறுபடியும் 5.1K எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0.5 வருது. இப்போ இந்த 0.5ஐ 15 வோல்ட்டில் வந்து பெருக்கலாம். பெருக்கும் பொழுது என்ன பார்த்தா எனக்கு வந்து கரெக்டாக வந்து 7.5 வோல்டேஜ் கிடச்சிருச்சு. இந்த 7.5 வோல்டேஜ் கிடச்சிருச்சு. இதுதான் கரெக்டான இதுவே. இப்போ என்ன பண்ணுனாக்கா இது வந்து R1. இப்போ நம்மளுக்கு R1 ரெசிஸ்ட் வந்து 5.1K, R2 5. இதுவும் 5.1K. நம்ம இப்படி இப்போ பிசிபி ஆன் பண்ணிவிட்டு மோட்டர் ரன்னிங் டைமில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு செக் பண்ணலாம். பிசிபி ஆன் பண்ணியாச்சு, 21ல் இருக்குது. மோட்ரு வந்து ரன்னிங் ஆகும். மோட்ரு பார்த்தீங்கன்னா ரன்னிங் மோட்ரு தான். வோல்டேஜில் காமிக்குது. அதாவது முன்ன பின்னல் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனில் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ப்ளஸ் டாலரன்ஸ், அந்த ரெசிஸ்டரோட டாலரன்ஸை பொறுத்து மாறும். 7.5, 7.2, 7.6 அதெல்லாம் கரெக்டான வேல்யூ தான். இது வந்து நம்மளுக்கு எரர் வந்து ஃபீட்பேக் எரர் அடிக்காமல் போகுது நம்மளுக்கு. இப்படி தான் ரெசிஸ்டர் கால்குலேஷன் வச்சு ஒரு ரெசிஸ்டர் எரிஞ்சு போனாலும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இதோட R2 ரெசிஸ்டர் வந்து எரியாமல் இருக்கணும். R1 எரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். R2 ரெசிஸ்டர் வந்து எரியாமல் இருந்தால் தான் நம்ம வந்து வோல்டேஜ் கால்குலேஷன் வந்து பண்ண முடியும்.